பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை கலர் பார்க்க போறோம். ட்ரை கலர் பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷம் வருஷம் வாங்கிட்டு தான் இருக்கோம். இது டிஃப்ரெண்ட்டா கலர்ல வருது. இது நான் அதிகம் சொல்லணும்னு இல்ல. இது பார்த்தீங்கன்னா, நான் 2 வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இந்த 2யும் முடிக்க போறது கிடையாது. இத நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது வந்து பப்ளூ ஸ்டார்ட் பண்ணுவோம். பப்ளூ பார்த்தீங்கன்னா, மிக்ஸ்டு கலரு. ஸோ ஒவ்வொரு கலரும் நம்ம ஒவ்வொரு இதில வெடிக்க போறோம். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது வந்து ஐஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஐஸ் ப்ளூன்னு சொல்லிட்டு இந்த ஐஸ் ப்ளூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த ஐஸ் ப்ளூ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அடுத்து இது வந்து டாம் அண்ட் ஜெர்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொன்றா வெடிக்கும் போது அடுத்தது ஸ்பெஷல் குஜராத் வெடி. நீங்கள் குஜராத் வெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து நம்ம ஒரு 3 வெரைட்டி வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெடி. இது கொஞ்சம் நம்மளுக்கு டைம் தரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் சின்னது. ஸோ இதில் வந்து ஒரு 5 இருக்கும். அந்த டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் கொஞ்சம் லெஸ்ஸாக தான் இருக்கும். ஏன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இது ஸ்டார்ட் பண்ணியுமே அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 in 1. இது வந்து லாஸ்ட் டைம் நாங்கள் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து 10 இருக்கும். 5 ஒரு கேட்டகரி, இன்னொரு 5 ஒரு கேட்டகரி. ஒரு 5ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா மேலே போய் நல்லா ஹைட்டுக்கு போகும். இன்னொரு 5ஓட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஹைட்டும் போகும். அது அப்படியே கொடை மாதிரி உங்களுக்கு சுற்றியும் அதோட அவுட்புட் ரிசல்ட் செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் இதில் 3 வெரைட்டி வாங்கிட்டோம். இதில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நம்ம இந்த ரெட்சன் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதுவும் இது பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றையும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே இதில் ஒவ்வொன்றையும் முடிக்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீகாக். இந்த பீகாக் பற்றி நான் சொல்லி ஆகணும். இது லாஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கியிருந்தோம். இந்த பீகாக் எப்படின்னா வெல்டிங் பண்ணுறோம்ல, வெல்டிங் பண்ணும்போது அந்த தீப்பொறி இருக்குல்ல, ஒரே லைனாக வரும். ஸோ அந்த மாதிரி இது ரிசல்ட் கொடுக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனில் பிகினிங்கில் உங்களுக்கு ஒரு மைல் மாதிரி ஒரு இது வரும். ஸோ இது வந்து நம்ம 2 வாங்கியிருக்கோம். இதெல்லாம் நம்ம ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது அப்பப்போ இதையும் சேர்த்து நம்ம ஆரம்பிச்சிடறோம். பாருங்கள். இப்போது அடுத்ததாக இந்த செக்மெண்ட்டு தான் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட்டு. லாஸ்ட் டைம் 1, 2 வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கி பார்க்கும்போது தான் அதோட அவுட்புட்டு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து எப்படி சொல்லணும்னா வான வேடிக்கைன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா டெக்னிக்கல் நேம் இதுக்கு பேர் வந்து அவுட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம அவுட் செக்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். சின்ன அவுட்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி பட்டாசு வெடிக்க போகிறோன்னு. ஒன்று ஆரம்பிப்போம், டக்குன்னு இன்னொன்று போய் இன்னொன்று ஆரம்பிச்சிருவோம், இன்னொன்று ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படி தான் நம்ம இது ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்க போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன அவுட்டு. ரொம்ப தூரம் போகாது. ஆனால் குறிப்பிட்ட தூரத்தில் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டில் நம்மளுக்கு இது காட்டும். இது பேர் வந்து பென்டா ஃப்ளாஷ்ன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஸ்டார்ட் பண்ண உடனே அடுத்தது நம்ம எதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா 25 ஷாட். ஃபஸ்ட்டு டைம் நம்ம இதெல்லாமே அதிகமாக வாங்கியிருக்கோம். பாருங்கள், இது வந்து 25 ஷாட்டு. இது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதில் 2 இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 3 பேக்கு. இது வந்து 2 inch அவுட்டு. இந்த அவுட் பார்த்தீங்கன்னா 6 வெரைட்டி இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் 5 வெரைட்டியும் வாங்கியிருக்கோம். இது வந்து ரெட்டு, ஆரஞ்சு, அப்புறம் க்ரீன். இது வந்து ஆப்பிள்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி 5 இருக்குது. இதையும் அப்படியே நம்ம ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக ஒரு 3.5 இன்ச்சில் 3 inch அவுட் இது. இந்த அவுட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வைல்டு ஃபோர்ஸு, ஓரியோ, நயகரா அந்த மாதிரி நம்மளுக்கு இது 3 inchல இருக்குது. இதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது ஸ்டார்ட் பண்ணி போனோன்னையுமே இதுலேயே நம்மளுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது. என்னென்ன டிஸ்பிளே ரிசல்ட் இருக்கோ அந்த டிஸ்பிளேல இந்தந்த வெரைட்டி எல்லாம் நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும் இந்தந்த அவுட்புட்டில். ஸோ இதெல்லாமே 3 inch, 3.5 inch இந்த மாதிரி இன்ச்சில் தான் நம்ம இந்த வான வேடிக்கையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே அடுத்ததான் நம்ம இப்போ எடுக்க போகிறது ரொம்ப பெரிய அவுட்டு. இது வந்து 4.5 inch அவுட்டு. என் மூஞ்சியே உங்களுக்கு தெரியாது, நானே எட்டி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 வாங்கியிருக்கோம். இது வந்து 4.5 inch. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 inch ஓரியோ. இந்த மாதிரி ஒரு 2 வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நம்மளோட வான வேடிக்கை அவுட் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் முடிச்சு போகும்போது எப்படியும் நம்மளுக்கு ஃபைனலாக ஒரு ஃபினிஷிங் வந்துடும். ஸோ அந்த ஃபினிஷிங்கில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபினிஷிங்காகவே ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப சிறுசும் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல கலர் மிக்சிங்காக வர மாதிரி
ஒரு 30 ஷாட் நான் இதில் வாங்கியிருக்கேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த தீபாவளி முடிக்க போகிறோம். இதோட முடிஞ்சிச்சான்னு நான் நினைக்காதீங்க, இன்னொரு 2 ஐட்டம் இருக்குது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து 1000 வாலா ஒரு 5 வாங்கியிருக்கோம், 2000 வாலா 2 வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் ஃபைனல் தீபாவளி எண்டிங்கை இதை வச்சு நம்ம சிறப்பாக முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த நாளும் நம்மளுக்கு ஹாலிடே தான். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நான் ஒரு பட்டாசை விட்டுட்டேன். அது என்ன பட்டாசுனா நானே அதை தான் தேடிட்டு இருக்கேன். அடுத்த நாள் நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கை கொடுக்க போகிறது இந்த பிஜிலி வெடி தான். இது வந்து தீபாவளி அப்போ இது நம்ம கண்ணுக்கே தெரியாது. தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் இது இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கும். ஸோ அடுத்த நாளுக்கு இதை வச்சு தான் நம்ம அந்த நாளையும் இது பண்ண போகிறோம். அதோடு சேர்ந்து கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கும் லட்சுமி வெடி, இதுவும் நெக்ஸ்ட் டேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா தான் இது நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், எலக்ட்ரிக் ஸ்டோனு இது தீபாவளிக்கெல்லாம் யூஸ் ஆகாது, தீபாவளிக்கு அப்புறமா தான் இது யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வச்சு அடுத்த நாள் நெக்ஸ்ட் டேவே நம்ம முடிக்க போகிறோம். ஏன்னா இவ்வளோ பட்டாசு வெடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நம்மளுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து இந்த 3 ரொம்ப கம்மியாக வச்சு முடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண போகிறது என்னென்னா பாம்பு மாத்திரை, பாம்பு பட்டாசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த நாளும் இதுதான் யூஸ் ஆக போகுது, சாட்டர்டே. இதை வச்சு தான் நம்ம தீபாவளி இந்த வருஷம் 2024 தீபாவளியை நம்ம முடிக்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்னென்ன கேட்டகரியில் வாங்கியிருக்கேன், நம்ம பழைய மெத்தடில் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோமோ அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, தேங்க்யூ.